திருப்புகழ் 317. அரி அயன் புட்பிக்க கூழ்மிக் கொண்டு அமரர் வந்திக்க தட்டு உருவச் சென்று அவுணர் அங்கத்தை குத்தி முறித்து அங்கு ஒரு கோடி அலகை நின்று ஒத்தி தித்தி அறுத்தும் பல ஈயம் கொட்ட சக்கடி கற்று அந்தரியுடன் பற்றி குச்சரி மெச்சும்படி பாடி பரிமுகம் கக்க செக்கன் விழித்தும் பௌரி கொண்டு 8 திக்கை உடைத்தும் படுகளம் புக்கு தொக்கு நடிக்கும்படி மோதி படை பொறும் சக்தி பத்ம நினைத்தும் சரவணன் கச்சி பொற்பன் என பின் பரவியும் சித்தத்துக்கு வர தொண்டு அடைவேனோ. பெரிய தன் செச்சை கச்சணி விற்பும் சிறிய வஞ்சிக்கு ஒத்து எய்த்த நுசுப்பும் பிரிதி ஒழிந்து ஒக்க கைக்கிளை துத்தம் குரல் ஆதி பிரிவில் கண்டிக்கப்பட்ட உருட்டும் கமுகமும் சிற்ப சித்திரம் உருக்கும் பிரதி அண்டத்தை பெற்று அருள் சிற்று உந்தியும் நீல கரிய கொண்டற்கு ஒப்பித்த கதுப்பும் திலதமும் செம்பொன் பட்டமு முத்தின் செம்பொற் பட்டமும் முத்தின் கனவடம் கட்ட பட்ட கழுத்தும் திருவான கருணையும் சுத்த பச்சை வனப்பும் கருவும் அன்பர்க்கு சித்தி அளிக்கும் கௌரி அம்பைக்கு புத்திர எவர்க்கும் பெருமாளே. படை பொறும் சக்தி பத்ம நினைத்தும் சரவணன் கச்சி பொற்பன் என பின் பரவியும் சித்தத்துக்கு வர தொண்டு அடைவேனோ. திருவான கருணையும் சுத்த பச்சை வனப்பும் கருவும் அன்பர்க்கு சித்தி அளிக்கும் கௌரி அம்பைக்கு புத்திர எவர்க்கும் பெருமாளே. பெரிய குளிர்ச்சி உடைய குங்கும குழம்பு பொருந்திய கச்சினை உடுத்த மலை போன்ற கொங்கையையும் சிறிய வஞ்சிக் கொடி போன்ற நுட்பமான சிறிய இடையும் விருப்பம் முழுவதும் ஒழிந்து எல்லா இசைகளையும் ஒன்றுபோல் பாவித்து கைக்கிளை குரல் முதலிய பிரிவுகளை உடைய பகிர்தல் செய்யப்பட்ட புரளும் குரல் இசையும் கமகமும் சிற்பத்தின் அழகையும் மெலிய செய்ய வல்ல அழகும் ஒவ்வொரு அண்டத்தையும் பெற்றிட்ட சிறிய வயிறும் கரிய மேகத்துக்கு ஒப்பான கூந்தலும் நெற்றி பொட்டும் செம்பொன் பட்டமும் முத்தின் சிறந்த மாலை அணிந்த கழுத்தும் தெய்வ தன்மை உடைய அருளும் தூய பச்சை நிற அழகும் என்ற இவற்றை தியானிக்கும் அன்பர்க்கு வீடு பேற்றை அளிக்கும் இயல்பும் கொண்ட கௌரி அம்மைக்கு மைந்தனே எல்லாருக்கும் பெருமாளே. திருமாலும் நான்முகனும் வாய் திறந்து தம் குறைகளை சொல்ல வேண்டி ஒன்றுபட தேவர்கள் துதிக்க ஊடுருவி போய் அசுரரின் உடலை குத்தி முறித்தும் அங்கு அச்சமயத்தில் 1 கோடி பேய்கள் நின்று தாளமிட்டும் தாளச்சரி அருந்தும் பல இசைக்கருவிகளை இசைத்தும் பரிகாச பேச்சினை பேசியும் துர்க்கையுடன் கூடி குச்சரி என்ற ராகத்தை பாடி வியக்குமாறு பாடியும் குச்சரி என்ற ராகத்தை பாராட்டி வியக்குமாறு பாடியும் வடவா முகாகினி போல தீயை வெளிப்படுத்தும் சிவந்த கண்ணை விழித்தும் பௌரி என்ற கூத்தினை ஆடி 8 திக்குகளையும் அதிர்ச்சி அடைய செய்தும் பிணங்கள் விழும் போர்க்களத்துக்குள் போய் ஒன்று கூடி நடனம் செய்யவும் பகைவரான அந்த அசுரனை தாக்கி எல்லா படைகளையும் போரிட்டு வெற்றி பெறும் சக்தி வேலை உடைய தாமரை கைகளை தியானித்தும் சரவணனே, காஞ்சியம்பதியில் உள்ள அழகனே
என்றும் பலவாறு துதித்தும் இவ்வாறு வணங்குதல் என் உள்ளத்தில் உதிக்கும்படி பணி செய்யும் பேற்றை நான் அடைவேனோ. பணி செய்யும் பேற்றை எனக்கு அருளுவாயாக என்றவாறு. தமிழின் 7 இசைகள் ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம். இதன் தமிழாக்கம் குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் என்பன.